ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 37. இடம் பார்க்கடல். நாராயணர் முகத்தில் கோபம் மேலோங்க லக்ஷ்மி தேவியின் பக்கம் பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தார். லக்ஷ்மி தேவி முகத்தில் கொஞ்சம் பயத்துடனும் நெஞ்சில் கொஞ்சம் படபடப்புடனும் தலையை குனிந்து கொண்டு கையை பிசைந்தபடி அவர் அருகில் மெதுவாக வந்தார். அவருக்கு பக்கவாட்டில் வந்து நின்று கொண்டார். ஆனால் நாராயணரோ அவரை திரும்பி கூட பார்க்காமல் மனதில் கோபம் கொப்பளிக்க முகத்தை கொஞ்சம் எரிச்சலுடன் உம்மென்று வைத்திருந்தார். லக்ஷ்மி தேவி கணவரின் கவனத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக தொண்டையை 2 முறை செருமினார். தன் நிலையில் இருந்து சிறிதும் விட்டு கொடுக்காமல் தேவியை சிறிதும் கண்டு கொள்ளாமல் இருந்தார் நாராயணர். அவருக்கென்ன, தேவி தன் பக்கத்தில் வந்து நின்றது தெரியாமலா இப்படி செய்கிறார்? தேவியின் மீதுள்ள கோபத்தால் வேண்டுமென்றே அவரை தவிர்க்கத்தானே அப்படி செய்கிறார். தேவிக்கும் அது தெரியாமல் இல்லைதான். ஆனாலும் ஒருவேளை தான் அவர் அருகில் சென்று அவருடைய கவனத்தை திருப்ப முயன்றால் ஒருவேளை தன்னுடைய பிரபுவின் கோபம் குறையுமோ என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டார். சுவாமி, தயக்கத்துடன் அழைத்தார் லக்ஷ்மி தேவி. ஆனால் நாராயணரோ சிறிதும் அசைந்து கொடுக்காமல் தேவிக்கு எதிர்ப்புறத்தில் இன்னும் நன்றாக திரும்பி முறுக்கி கொண்டு உட்கார்ந்தார். சுவாமி, இங்கே சற்று பாருங்கள் என்னை. என்ன சொல்லப் போகிறாய் தேவி? நீ எதுவும் கூற வேண்டாம். நானும் எதுவும் கேட்க தயாராக இல்லை. மன்னியுங்கள் பிரபோ, தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னிக்க கூடாதா? நான் தான் தங்களிடம் இதுவரை 1000 முறை மன்னிப்பு கேட்டுவிட்டேனே சுவாமி. ஆயினும் தாங்கள் சற்றும் இறங்கி வரவில்லை. தயவு செய்து நான் செய்த தவறை மறந்து மன்னித்து விடுங்களேன் பிரபோ. அதெப்படி தேவி மறக்கச் செல்கிறாய் நீ இவ்வளவு எளிதாக? ஒவ்வொரு முறையும் நீ இப்படியே தான் செய்கிறாய். 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் நீ மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டே தானே இருக்கிறாய் தேவி. நம் பக்தன் விஷயத்தில் நீ என்னை சந்தேகப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். நான் எத்தனை முறை கூறினாலும் நீ என்னை நம்பவும் மறுக்கிறாய். அதனால் இம்முறை நான் உன்னை மன்னிக்கப் போவதும் இல்லை. நீ என்மேல் அபண்டமாக சுமத்திய பழியை மறக்கப் போவதும் இல்லை தேவி. நான் உன்னிடம் இனி பேசப்போவதும் இல்லை. தயவு செய்து இங்கிருந்து சென்றுவிடு தேவி. இங்கே நின்று என் கோபத்தை மேன்மேலும் தூண்டாதே. லக்ஷ்மி தேவிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. கையை பிசைந்து கொண்டு நின்றார். அவருக்கு கண்களில் கண்ணீர் தழும்பி நின்றது, கீழே சிந்துவதற்கு தயாராக. இருடி இரு. எத்தனை முறை நீ என்னை இவ்வாறு அலைக்கழித்திருப்பாய். இந்த முறை இது ஏன் டர்ன். புரியுதா? உனக்கு ஒரு காலம்னா எனக்கும் ஒரு காலம் வரும்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? உனக்கு இது தேவைதான் தேவி. இவ்வாறு மனதில் கருவிக்கொண்டு சின்னதாக முறுவலித்து கொண்டார் நாராயணர். தன் சுவாமியின் கோபத்தை எப்படி குறைப்பது என்கிற குழப்பத்தில் சிந்தித்து கொண்டிருந்த தேவிக்கு திடீரென ஒரு யோசனை உதித்தது. உடனே அவருடைய முகத்தில் புன்னகை அரும்பியது. இதுதான் சரியான வழி. சுவாமி கண்டிப்பாக இதில் வழிக்கு வந்து விடுவார் என்று நினைத்த தேவி நாராயணருக்கு இன்னும் கொஞ்சம் நெருங்கி சென்று நின்று கொண்டார். பிறகு அவர் சற்றும் எதிர்பார்க்காத தருணத்தில் சட்டென்று அவருடைய கன்னத்தில் பச்சக்கென்று ஒரு முத்தம் வைத்தார். மனைவி தந்த இன்ப அதிர்ச்சியில் திடுக்கிட்டு அவரை பார்த்தார் நாராயணர். தேவி, இப்போது என்ன செய்தாய் நீ? தங்கள் கன்னத்தில் முத்தம் ஒன்று தந்தேன் பிரபோ. அப்படியா? ஏன் இந்த திடீர் முத்தம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா தேவி? அன்று ஒரு நாள் தாங்கள் தானே கூறினீர்கள் சுவாமி, நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் என் கோபம் உடனே பறந்துவிடும் என்று. அதனால் தான் கொடுத்தேன். இப்போது தங்கள் கோபம் குறைந்து விட்டதல்லவா சுவாமி? இல்லை தேவி. என்ன சுவாமி இப்படி கூறுகிறீர்கள்? தாங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீர்கள் பிரபோ. இல்லை தேவி, நான் மாற்றியெல்லாம் பேசவில்லை. அப்படியென்றால் கோபம் தீர்ந்து விட்டதல்லவா? அதாவது தேவி, நான் வேறு ஏதோ யோசனையில் இருக்கும்போது திடீரென நீ முத்தம் தந்தாயா? அதனால் அதில் என் பாதி கோபம்தான் குறைந்துள்ளது.
இன்னும் மீதம் இருக்கும் கோபம் குறைய வேண்டுமென்றால் இழுத்தார் நாராயணர். குறைய வேண்டுமென்றால் என் இன்னொரு கன்னத்தில் முத்தம் தர வேண்டும் தேவி. என்னது, திரும்பவுமா? தாங்கள் வேண்டுமென்றே இப்படி தந்திரம் செய்கிறீர்கள் பிரபோ. இதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் சுவாமி. போங்கள் பிரபோ. அப்படியென்றால் நான் உன்னிடம் பேச மாட்டேன். என் கோபமும் அப்படியே தான் இருக்கும். நீயே யோசித்துக்கொள். உன் சௌகரியம். எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை தேவி. மீண்டும் திரும்பி அமர்ந்து கொண்டார். சிறிது நேரம் யோசித்தார் தேவி. பிறகு தானாகவே வந்து சமாதானமாக பேசினார். ஓகே பிரபோ, எனக்கு இதில் சம்மதம் இல்லை என்றாலும் ஒத்துக்கொள்கிறேன். அப்படியென்றால் வா. சந்தோஷமாக தன் இன்னொரு கன்னத்தை காட்டினார் நாராயணர். தேவியும் வெட்கத்துடன் முத்தம் கொடுத்தார். ஆஹா, சூப்பர் தேவி. ஆனால் ஆனால் இது பத்தாதே. சுவாமி, என்ன கூறுகிறீர்கள்? இப்போது முத்தம் கன்னத்தில் அல்ல, இதோ இங்கு என்று உதட்டை காட்டினார். ஐயோ, நான் மாட்டேன்பா. இதற்கு பூலோகத்தில் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் தேவி. பெயரா? அது என்ன? இதற்கு ஆங்கில முத்தம் என்று கூறுவார்கள். ஓ, அது சரி. ஆனால் நான் இதற்கு கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள மாட்டேன் பிரபோ. நீ தரவில்லை என்றால் பரவாயில்லை தேவி, நான் உனக்கு தருகிறேன். பிரபோ, என்ன இது? இப்படியெல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறீர்கள். இன்று தங்களுக்கு என்னவாயிற்று? இது என்ன தேவி, மிகவும் அநியாயமாக இருக்கிறதே. நீ என் மனைவி, நான் உன் கணவன். ஒரு கணவன் மனைவியிடம் முத்தம் கேட்பதில் அப்படி என்ன தவறு கண்டுபிடித்தாய் தேவி நீ? இதற்கு தேவி பதில் கூறுவதற்கு முன் நாராயணரே திடீரென நினைவு வந்தவராக கூறினார். ஓ ஆம் தேவி, வாசகர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நீ அன்று சொன்னாயல்லவா, நான் தான் மறந்துவிட்டேன். ஆம் சுவாமி, இப்படியெல்லாம் பப்ளிக்கில் பேசக்கூடாதவையெல்லாம் நீங்கள் பேசி கொண்டிருந்தால் எனக்கு கெட்ட கோபம் வரும் சுவாமி. சரி சரி, கோபம் கொள்ளாதே தேவி. இனி நான் இதையெல்லாம் பப்ளிக்கில் பேச மாட்டேன். மறைவில் இருக்கும் போது பேசுகிறேன், சரியா என்று ஒரு தேவியை ஒரு லுக்கு விட்டார் சுவாமி. போங்கள் பிரபோ. இப்போது உனக்கு கோபம் போய்விட்டதல்லவா தேவி? என்ன உளறுகிறீர்கள் பிரபோ? கோபம் எனக்கல்ல, தங்களுக்குத்தான் இருந்தது. மறந்துவிட்டீர்களா சுவாமி? ஓ, எனக்குத்தான் கோபம் இருந்தது இல்லையா தேவி? ஒரு முத்தத்தில் மொத்தத்தையும் மறந்துவிட்டேன் தேவி. ஹிஹிஹி அசடு வழிந்தார் நாராயணர். மறக்கும் மறக்கும் தங்களுக்கு. சிரித்துக்கொண்டே அங்கிருந்து நழுவினார் லக்ஷ்மி தேவி. அத்தியாயம் 38. ராமும் நேத்ராவும் வரைபடத்தை பார்த்துவிட்டு ஊருக்குள் நடக்கத் தொடங்கினார்கள். அதென்னடா ராம், இந்த தடவை அந்த மூலிகை பேர் என்னது? நேத்திரப்பூண்டு. அது ஊருக்கு வெளியே இல்லாமல் உள்ளேயே இருக்கே. ஆச்சரியமாக இருக்குடா எனக்கு. எனக்கும் அதே தாண்டி தோணுது. ஒவ்வொரு மூலிகை எடுக்கிறப்போயும் கடினமாக டாஸ்க் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. ஆனால் மேப்பில் பார்த்தோம்ல நாம், ஃபயர் இருந்துச்சுல்ல, அது தான் டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அவர்கள் பேசி முடிப்பதற்குள் ஊர் வந்திருந்தது. ஆங்காங்கே மக்கள் நடமாட்டம் காணப்பட்டது. ஊர் வந்துட்டா மாதிரி இருக்கே. ஆனால் ஊரோட பேர் என்ன? போர்டு ஒன்றும் காணாமே. ஊரோடைய பேர் என்ன இருக்க போகுது? அந்த மூலிகை பேராக தான் இருக்கும். ஆடாதொடையூர், அப்படித்தானே? ஆமாடா, அதே தான். அதோ போர்டு பேர் அதில் இருக்கு பாரு. எஸ் எஸ். நன்றாக இருட்டி இருந்தது அப்போது. ஏண்டி நேத்ரா, நல்லா இருட்டிடுச்சே. நாளைக்கு காலையில் கிளம்பலாம் இல்லையா? ஆமாம், கிளம்புறது எதுக்கு? ராத்திரி நேரத்தில் கிளம்பணும். காலையில் கிளம்புவோம். அதற்குள் அங்கு ஒருவர் நடந்து வரவே ராம் அவரை நிறுத்தி கேட்டான். சார், கொஞ்சம் நில்லுங்க. என்ன சார், சொல்லுங்க. இங்கே தங்குறதுக்கு ஏதாவது ஹோட்டலில் ரூம் கிடைக்குமா சார்? அவர் இருவரையும் ஏற இறங்க ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு பதில் கூறினார். கிடைக்கும் சார், ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். அதுக்கு ஹோட்டல் எல்லாம் அங்கே தான் இருக்கும். எந்த பக்கம் சார் போகணும்? இப்படியே இந்த பக்கம் நேராக நடங்க சார். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்தீங்கன்னா அங்கே ஹோட்டல் எல்லாம் இருக்கும். சரிங்க சார், ரொம்ப நன்றி. இருவரும் மீண்டும் நடக்கத் தொடங்கினர். பேசிக்கொண்டே கொஞ்சம் மெதுவாகவே நடந்தனர். ஒரு 20 நிமிடங்கள் நடந்த பிறகு ஒரு சாலை சென்றது. அங்கே அந்த இடம் கொஞ்சம் பிஸியான சாலையாகத்தான் தெரிந்தது. அந்த நேரத்தில் கூட மக்கள் நடமாட்டம் இருந்தது. சாலைகளிலும் பேருந்துகள், வண்டிகள் என்று சென்ற வண்ணம் இருந்தன. கடைகளும் நிறைய காணப்பட்டன. 2 ஹோட்டல் இருந்தது அருகருகே. கொஞ்சம் உயர்தரமாய் இருந்த ஹோட்டலாக பார்த்து உள்ளே நுழைந்தனர்.
ஒரு அறை எடுத்து கொண்டனர். அங்கேயே டின்னரும் முடித்து கொண்டனர். அறைக்குள் வந்து வரைபடத்தை எடுத்தான் ராம். நேத்ராவும் வந்து அமர்ந்து கொண்டாள். நாம் எப்பவும் ஊருக்கு வெளியே பாதையில் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இங்கே ஊருக்குள்ளேயே ரொம்ப தூரம் நடக்கணும் அப்புறம் இதென்ன பாருடா, இது பார்க்குறதுக்கு ஒரு வீடு மாதிரி இருக்கே, நீ என்ன நினைக்கிற? ஆமாம், பங்களா தான். ஒருவேளை சினிமாவிலெல்லாம் காட்டுவாங்களே அந்த மாதிரி பாழடைஞ்ச பங்களாவாக இருக்குமோ என்னமோ. அதில் ஒருவேளை பேய் பிசாசுன்னு ஏதாவது இருக்குமோ? தெரியலடா, போய் பார்த்தா தான் தெரியும். எதுவாக இருந்தால் என்ன, ஜாலியாக ஃபேஸ் பண்ணலாம். ஓகே? டபுள் ஓகே. இருவரும் சிரித்தனர். பின்ன ஃபயர் எங்கே வரும்னு தெரியலையே. இந்த பங்களா வர்றதுக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமா? அநேகமாக நெருப்பை தாண்டி தான் அந்த பங்களாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்தா பாரு. ஓ அப்படியா சொல்கிற? இருக்கும் இருக்கும். சரி, இப்போ நாம் தூங்கலாமா? கட்டிலையும் பெட்டையும் பார்த்த உடனே எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நீ என்னடான்னா வந்த உடனே மேப்பை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ட. பேசாமல் படுடா. அப்படி இல்லைன்னா கீழே உட்காந்து பார்த்துட்டே இரு. நான் தூங்குறேன், சரியா? ஏண்டி இப்படி? நானும் தூங்கத்தான் போகிறேன். இதோ எடுத்து வச்சிட்டேன், போதுமா? இருவரும் படுத்தார்கள். எப்போதும் போல் படுத்த அடுத்த நிமிடமே தூங்கி போனார்கள். மறுநாள் விடிந்ததும் எழுந்து எப்போதும் போல் தங்கள் வேலைகளை முடித்து கொண்டு அங்கிருந்து சீக்கிரமாகவே கிளம்பிவிட்டனர். ஹோட்டலிலிருந்து வெளியே வந்தனர். எந்த சைடு போகணும்டா ராம், கவனிச்சியா? கிழக்கு பக்கம் போகணும். கிழக்கு திசை எது என்று பார்த்து இருவரும் அந்த பக்கமாக நடக்க துவங்கினார்கள். நடக்க நடக்க பாதை நீண்டு கொண்டே போனது. நடந்து நடந்து களைத்து போயினர். என்னடா இன்னுமே வரமாட்டேங்குது அந்த பங்களா வீடு? இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் வந்துடும் நினைக்கிறேன் நேத்ரா. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வேணா போகலாமா? இங்கே நாம் அந்த இடத்த பார்த்துட்டோன்னா கொஞ்சம் மனசுக்கு அப்பாடான்னு நிம்மதியாக இருக்கும்டி. அதனால் வா, இப்போ இங்கே வேணாம். பக்கத்தில் போன உடனே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் உள்ளே போகலாம், சரியா? இப்போ வாடி ப்ளீஸ். ரொம்ப படுத்துறேடா. நானா ஒன்று? ராம் முடிப்பதற்குள் இடை மறித்தாள் நேத்ரா. போதுண்டா போதும், நிப்பாட்டு. நானா உன்னை வர சொன்னேன்? நீ தானே வம்பு பண்ணிட்டு வந்த, அதை தானே சொல்ல போகிற? இன்னும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இதையே நீ சொல்லிட்டுரு. இப்போ என்ன, இங்கே ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அதானே? நடப்போம் வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராம் சிரித்தான். அவன் சிரிப்பதைக் கண்டு நேத்ராவுக்கு கோபம்தான் வந்தது. சிரிக்காதடா, உன்னா இதையே நீ சொல்லு. சரி சரி, கோச்சுக்காதடி. அதற்குள் அவர்கள் செல்ல வேண்டிய இடம் வந்தது. அது ஒரு பாழடைந்த பங்களா. அதில் சமீபத்தில் கூட ஆள் நடமாட்டம் இருந்தது போலவே தென்படவில்லை. கட்டிடத்தைச் சுற்றி காம்பவுண்ட் சுவர் காணப்பட்டது. சில அடிகள் காலி இடமாக இருந்தது. அதில் உள்ளே நுழைவதற்கு கேட் மூடி கிடந்தது. ஆனால் தள்ளினால் திறந்துவிடும் போன்று அந்த கேட் பூட்டப்படாமல் தான் கிடந்தது. கேட்டுக்கு உள்ளே சில அடி தூரத்தில் தள்ளித்தான் பங்களா இருந்தது. அங்கும் கதவு மூடியே இருந்தது. இருவரும் அருகில் செல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருந்தே இவை அனைத்தையும் நோட்டமிட்டனர். முன்புற கேட்டிலும் பின் கதவிலும் ஒட்டடை தொங்கிக் கொண்டிருந்தது. எத்தனை வருடங்களாக அது இப்படி கவனிப்பாரன்றி பூட்டி கிடக்கிறதோ என்று எண்ண தோன்றியது அவர்களுக்கு. அவ்வளவு குப்பை கூலமாக கிடந்தது அங்கு. அந்த இடத்திற்கு வெளியே ஒரு ஆலமரம் நின்று நிழல் தந்து கொண்டிருந்தது. நேத்ரா வா, இங்கே வேணா கொஞ்ச நேரம் உட்காரலாம் வா. பரவாயில்லையே, மனசு வந்துருச்சா உனக்கு? ஆமாம். உள்ளே என்ன வில்லங்கம், என்ன எப்படிப்பட்ட பிரச்சனைலாம் இருக்க போகுதுன்னு தெரியலை. அதான் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தெம்பாக உள்ளே போவோம், சரியா? சரிதான் வா. இருவரும் அந்த ஆலமரத்தடியின் நிழலில் வந்து அமர்ந்து கொண்டனர். வெயிலில் நடந்து வந்ததற்கு அந்த நிழல் மிகவும் இதமாக குளிர்ச்சியாக இருந்தது. உள்ளே என்ன இருக்குன்னு தோணுதுடா உனக்கு? தெரியலடி, என்னால் எதுவுமே கெஸ் பண்ண முடியலை. உனக்கு என்ன தோணுது? எனக்கும் ஒன்றும் தெரியலை. ஒருவேளை இங்கே தான் உள்ளே நெருப்பு இருக்குமா? கட்டடத்துக்கு உள்ளே எப்படிடி நெருப்பு இருக்கும்? தெரியலை. ஒருவேளை நாம் போனப்புறம் நமக்காக ஸ்பெஷலாக அங்கே நெருப்பு வருமோ என்னமோ, பார்ப்போம். ஓ அப்படியும் இருக்குமா? நமக்காகவே உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் நெருப்பு. ஆமாம், அந்த சுடுநீர் கடல் கூட அப்படித்தானே தோணிச்சு. நமக்காக உருவாக்கப்பட்ட கொதிநீர் கடல். ஆமாடா, இருக்கலாம் ராம். எப்படி வேணாலும் நடக்கும்.
எப்படியும் உள்ளே போனால் தெரிய போகுது. ஆனால் அந்த பாழடைந்த வீட்டில் நுழையும் போதே அவர்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்பதை அவர்கள் சிறிதும் அறிந்திருக்கவில்லை. பாவம், அந்த பாழடைந்த பங்களாவில் உள்ளே வெளியே என்று என்னென்ன ஆபத்து அவர்களுக்காக காத்திருக்கிறதோ, அந்த ஆபத்தை கடந்து எப்படி அவர்கள் அந்த நேத்திரப்பூண்டு மூலிகை எடுக்கப் போகின்றனோ, பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.